இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். எந்த அளவுக்கு இலவச அரிசி, இலவச பொருளுமே பொங்கல் பொருட்களும் நியாய விலை கடைக்கு சென்றால் கூட பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். 2 கிலோ கோதுமை கொடுக்கணும், 2 மாசம் கோதுமை கொடுக்குறோம். 4 கிலோ கோதுமை அவங்க 10 கிலோ எடுத்து 4 கிலோ கோதுமை 2 மாசம். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். இந்த அரசு எந்த அளவிற்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நிதியை ஒதுக்கி செலவிட்டு வருகிறது, எத்தனை பணிகளுக்கான உள்முறை போடப்பட்டிருக்கிறது, எத்தனை பணிகளுக்கான அதாவது முடிந்த பணிகள் இந்த அரசாங்கம் திறக்கப்பட்டு இருக்கின்றது. மேலும் பல பணிகளுக்கு உடனடியாக செய்வதற்குரிய ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றது என்பதெல்லாம் நல்லா தெரியும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். அத்தனையும் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறோம். முடியும் பொழுது தெரியும், சொல்லாதே செய்யும். அப்போ முடியும் போது இன்னும் எத்தனை மாசம் இருக்கு அவங்க பாருங்க தெரியும். எங்கெல்லாம் நல்லா தெரியும். இந்தியாவை நல்ல தெரியும். உள்ளாட்சி துறையாக நடந்ததா பண்ணுங்க, பொதுப்பணித்துறையாக இருந்தால் எல்லாமே பொழுது நடந்து முடியும். அவங்க சொல்ல சட்டமன்ற சங்கம் சர்க்கரை ஆலை கருப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இல்லைங்க இதை தான் சொல்லுவாங்க. அதுக்கான நடவடிக்கை கொடுத்துருக்காங்க. தனியார் பங்குக்கு கூட சர்க்கரை ஆலை தொடர்ந்து அரசு ஆளுநர் வந்து சிஎம் பிரதமர் போதும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். இந்த நேரத்துக்குள்ளே இருக்கு.